ரிஷபம் ராசிக்கான 17லேருந்து 23ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் டேரோ ரீடிங் எனர்ஜி என்னான்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் மேஜராக இருக்க போகுது, அதாவது முக்கியமாக என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துட்டு இருக்குது, நடக்க போகுது இந்த வாரம். இல்லை நீங்கள் ஏதோ ஒரு புது விஷயத்தை நோக்கி போக போகிறீங்க, ப்ரோக்ரஸ். இது ஒரு சில விஷயம், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறையா பேர்டன் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படின் போது அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப் முக்கியமாக கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. இதை பற்றின ஒரு சில விஷயம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்த படிக்கிறீங்க, மும்மரமாக ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சிட்ருக்கீங்க, ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது எது வேணா இருக்கலாம், பட் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும், செய்யணும் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் இருக்கும். பழைய நல்ல நல்ல விஷயங்கள், மெமரிஸ், இதை மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் கூட்டிகிட்ருக்கும். இல்லாட்டி சடனாக ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து இந்த ஒரு மெமரிஸ் உங்களுக்குள்ளே வரும். அது ஒரு நல்ல மெமரிஸாக இருக்கும். ஸோ என்னென்ன விஷயம் கிடைக்குதோ அதை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. ஒரு சில விஷயம் டிலே ஆகிட்டுருக்கு அப்படின் போது அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஸோ மேபி நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், படிக்கணும், புரிஞ்சிக்கணும், ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அடுத்து நம்மளோட எனர்ஜி கார்டில் த மெஜிஷியன் கார்டும் வந்திருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த வாரம் அதிகமாக ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் வரும். உங்கள் எனர்ஜி அதுக்கு தயாராகிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இந்த வாரம் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெளிவு கொடுக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம், ஒரு சில பேர்டன் இருக்குது, ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம ப்ரோக்ரஸ் கார்டு பார்த்தோம். இன்னும் சுமந்துட்டு இருக்கீங்களா, அதுலேருந்து ஒரு சில ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. இதை நீங்கள் சார்ட் அவுட் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணும், ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வாரம் நீங்கள் விடாப்புடியாக ஏதோ ஒரு விஷயத்தை பிடிச்சிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருக்கீங்க, அதே சமயத்தில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் வந்துட்டு விழுந்துடக்கூடாது, ஏதோ ஒரு விஷயத்தில் யாரும் என்னை காயப்படுத்திடக்கூடாது, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்குது, பட் இன்னமும் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி தெரியுது. ஸோ இந்த வாரம் ஒரு சில பெண்மணி, கேர்ள்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங், போல்டு ஆக்ஷன் எடுக்க போகிறீங்க. ஸோ ரிஷபம் இந்த வாரம் பெண்கள் வந்துட்டு ரொம்ப அதிகமான ஒரு எனர்ஜியாக இருக்கும். ரொம்ப க்ரியேட்டிவ் எனர்ஜியில் இருப்பீங்க, ஜாப்பாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்பாகவும் சரி. ஸோ லவ்னு வரும்போது இந்த வாரம் ஒரு நியூ ரிலேஷன்ஷிப், அப்படி இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியும் இருக்குது. மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஜாப்பாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்ருக்கீங்க, எது நடக்குமா இல்லாட்டி என்ன நடக்க போகுது அப்படின்றது மாதிரி. அதோட உங்களுக்கு ஒரு புது தொடக்கமும் இருக்குது, த ஃபுல் நியூ பிகினிங். பட் இந்த நியூ பிகினிங் வந்துட்டு நிறைய விஷயம் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது, பட் நீங்கள் பாசிட்டிவாக இந்த பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் இந்த வாரம் நடக்கும். ஸோ உங்களுக்கான பிரபஞ்சம் மெசேஜ், இம்பார்ட்டன்ட் சைக்கிக் இன்சைட். உங்களுக்கு உள் மனசில் ஏதோ ஒரு விஷயம் தோணும், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு உள் மனசுலேருந்து ஒரு மெசேஜ் கிடைக்கும். ஸோ உங்களுடைய பயத்தை விட்டு நீங்கள் ஒரு சில பாதையில் போகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இந்த வாரம் அதுக்கான ஒரு சில விஷயம் நடக்கும். அப்போது உங்களுக்கு இத்தனை நாள் என்னெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு ரிலீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பாதை இப்போது இருக்கோ, எந்த பாதை உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதோ, அந்த பாதையில் போகலான்னு தோணுதோ அந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான பிரபஞ்ச மெசேஜ்.